കൽപ്പാന്തകാലത്തോ പുഷ്കലാവർത്തവും സ്പാരവിസ്പാരവും ഗർജിക്കുമ്പോൾ ഭൂദേശഭൂതങ്ങൾ തൻഘോര ഗർജനം കേട്ടൊന്നു ഞെട്ടി മഹിഷി പക്ഷേ ഒട്ടും കുറയ്ക്കാതെ സ്വർഗമിളക്കിക്കൊണ്ടുദ്ധത ഭീകാരാരാവത്തോടെ അയ്യപ്പ സൂര്യനെ എത്തിപ്പിടിക്കുവാൻ കേതുവെ പോലെ അടുത്തു ശീഘ്രം നേരിട്ടു തന്നെ കുറച്ചു പോരുധവൾ പിന്നെയും പിന്നെയും ലാക്കു നോക്കി. പക്ഷേ പഴുതൊന്നും കണ്ടില്ല ദേവനെ ഒന്നു തൊടുന്നതിനായി പോലും. എന്തെന്തു തന്നെക്കാൾ മേലൊരു വീരനോ എന്നു ചിന്തിച്ചു വിറച്ചു പാരം. കോപിച്ചു മായകൾ കാട്ടി പലതരം ചിത്രയുദ്ധങ്ങളും ചെയ്തു നോക്കി. യുദ്ധം കുറച്ചു സമയം നടന്നപ്പോൾ പോത്തിൻമുഖിയും അന്നാദ്യമായി. തോൽവി എന്നുള്ളതെന്തെന്നാണറിഞ്ഞിട്ട് പാണ്ഡ്യദാസന്റെ കാരുണ്യത്താൽ ഘോരങ്ങളായുള്ള 4-5 ദിവ്യാസ്ത്രമയ്യപ്പ സ്വാമിയെ ലക്ഷ്യമാക്കി. വീണ്ടും തൊടുത്തു ഫലമോമ സമുദ്രത്തിൽ തീക്കൊള്ളി കൊണ്ടൊന്നുരച്ച പോലെ. യുദ്ധക്കളിയൊന്നു കാര്യമാക്കി ദേവൻ ഘോരമഹിഷീതൻ കൊമ്പു രണ്ടു കരം കൊണ്ട് നിഷ്പ്രയാസം പിടിച്ചഞ്ചെട്ടുവട്ടം ചുഴറ്റി പിന്നെ അങ്ങിങ്ങു ശോണിത ബിന്ദു വർഷിക്കവേ അന്ത്യമായി ഗർജിച്ചിടുമവളെ. ഉഗ്രനെടുത്തറിഞ്ഞിടിനാൻ ഭൂമിയിൽ ബാലന്മാർ പന്തു കളിക്കും വണ്ണം. ആകെ തല ചുറ്റി ദിക്കുമറന്നവൾ ബോധവും കെട്ടു മലച്ചു വീകെ. പമ്പാനദിയുടെ പശ്ചിമ ഭാഗത്ത് പാഞ്ഞൊഴുകുന്നോരഴുതാനദി തന്നിൽ നിന്നെത്രയോ നീരബിന്ദുക്കളെ 4 ഭാഗത്തും തളിച്ചിതിപ്പോൾ. ഹർഷപുളകിതയാകിയ ഭൂമിതൻ ആനന്ദ ബാഷ്പങ്ങളെന്ന പോലെ. பகவானோடு அந்த அமிர்தம் மாதிரி இருக்கிற அந்த பேச்சை கேட்டு தேவர்கள் துள்ளிச்சாடினா. வாபரும் கண்டாகர்ணன், கூபநேத்ரன், கடுசப்தன், வீரபத்ரன் இப்படி இருக்கிற பகவானோடு பூதகணங்கள் அத்தனை பேரையும் கூட்டிண்டு பூதநாதனான மணிகண்டன், அந்த மணிகண்டனான சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி சொர்க்கலோகத்துக்கு குதிச்சு போனார். 4 பக்கத்திலையும் மேக கூட்டங்களோடு நடுவில் இருக்கிற மத்தியான சூரியன் மாதிரி, மத்தியான டைம்ல சூரியன் எப்படி ஜொலிச்சு நிற்குமோ அதே மாதிரி வானத்துல அந்த சாஸ்தாவை பார்த்துட்டு தேவர்கள் உதிச்சு நிற்கிற மத்தியான சூரியன் ஆக்குமோ அப்படின்னு நினைச்சா. சூரியன் உதிக்கிறது தாமரை விடற மாதிரியாக்குமே. தாமரை பூ எப்படி விடர்ந்து நிற்குமோ அதே மாதிரியாக்குமே. அதே மாதிரி பகவான் தேவலோகத்துக்கு வந்தோனே தேவர்களோட முகம் சந்தோஷத்தால அப்படியே விடர்ந்தது. அப்சர ஸ்திரீகளும் தேவ ஸ்திரீகளும் ரொம்ப சந்தோஷம் அனுபவிச்சா. அப்சர ஸ்திரீகளோடு அந்த சந்தோஷம் தாமரை பொய்க மாதிரி இருந்தது. விடர்ந்த தாமரப்பூ மாதிரி இருக்கிற முகம் இருக்கிற தேவஸ்திரீகள். அதே மாதிரி அவளோடு முகம் மழவில்லு மாதிரி ஆச்சு. நந்தன ஆராமம் அப்படின்னு சொன்னாக்கா தேவலோக பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்துல நல்ல இளங்காற்று வந்த மாதிரி ஆச்சு. ஐயப்ப சுவாமி தேவலோகத்துக்கு வந்தது அவளுக்கு. அந்த தேவ மகாத்மியம்
ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. மகிழ்ச்சிய எதிரிடத்துக்கு வந்து சேர்ந்த பாலகனான ஐயப்பனை பார்த்துட்டு மகிழ்ச்சிக்கு முதல்ல அந்த பாலன் கிட்ட ஒரு கருணை தோணுத்து. குழந்தை, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்காய், ஓடி போயிடு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், சீக்கிரம் போயிடு அப்படின்னு சொல்லுறா. பகவானுக்கு எந்த அசைவும் இல்லை. புன்னகையோட நின்று இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ரௌத்ரபாவத்துல பார்க்கறா. மகிழ்ச்சிய பார்த்துட்டு ஐயப்பனுக்கான சகதாபமாக்கம் உண்டாகிறது. காரணம், முன்னால தேவி ஸ்வரூபமான அந்த லீலையோடு இப்ப இருக்கிற அந்த அசுர ரூபத்தை பார்த்துட்டு பகவானுக்கு காருண்யம் உண்டாகிறது. அதனால அசுரபாவத்திலேருந்து அந்த பழைய திவ்ய ஸ்வரூபத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக பகவான் அதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சார். காலஸ்வரூபனான மணிகண்ட சுவாமி சம்ஹார காலத்துல உண்டாகிற ருத்ரனோடு கோர கர்ஜன மாதிரியாய்க்கும் ஐயப்பனோடு பூதகணங்களோடு கர்ஜனம் இருந்தது. அதை கேட்டு மகிழ்ச்சி பயந்துட்டா. ஆனா பயத்தை வெளியில காட்டிக்கலை. பீமாகாரமான சப்தத்தோடு கூடிட்டு மகிழ்ச்சி அட்டாட்டகாசம் போட்டுண்டு ஐயப்பன் அப்படிங்கிற அந்த சூரியனை கேது கிரகண சமயத்துல சூரியனை பிடிக்கிறதுக்கு வர மாதிரி ரொம்ப சீக்கிரம் ஐயப்பனோடு கிட்டக்க வந்து சேர்றா. பக்கத்துல போறதுக்கோ தொடர்றதுக்கோ முடியறதில்லை அவளுக்கு. அப்ப அவளுக்கு தெரியறது, இது சாதாரண பாலன் இல்லை, சின்ன குழந்தை கிடையாது, என்னை விட சக்திமானாக்கும் இவன், ஆராக்கும் இது அப்படின்னு யோசனை பண்றா. அவளுக்கு கோபம் வந்துட்டு பலவித மாயகளால யுத்தம் பண்ணி பார்க்கறா. அசுர ஜென்மம் அப்படின்னாலே மாயாஜாலம் பண்ண தெரியும் அவளுக்கெல்லாம். இவள் நிறைய மாயா வித்தியகள் எல்லாம் பிரயோகிக்கிறா. அப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாத அந்த யுத்தம் கொஞ்ச நேரம் இப்படி நடந்தது. மகிழ்ச்சி தளர்ந்து போயிட்டாளே. தோல்வி அப்படின்னா, ஃபெயில் ஆகுறது அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கிற அந்த மகிழ்ச்சி இப்போ அந்த தோல்வி என்னான்னு புரிஞ்சுண்டா. முதல்ல நேருக்கு நேர் யுத்தம் செஞ்சு பார்த்தா. அசுர குணத்தால பல மாயகளையும் காமிச்சா. பலவித விசித்திர யுத்த முறைகள் செஞ்சு பார்த்தா. ஜீவிதத்துல முதலா தோத்து போறது என்ன அப்படின்னு தெரிஞ்சின்ற மகிழ்ச்சி பாண்டியராஜாவோடு மகனான, பாண்டியராஜாவோடு தாசனான ஐயப்பன் மகிழ்ச்சி அப்படிங்கிற லீலைய அனுகிரகிக்கிறதுக்காக்கும் வந்திருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டா. நிறைய அஸ்திரங்களை பகவானுக்கு மேல தொடுத்து விட்டா. அதுக்கப்புறமாக்கும் அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன செஞ்சிட்டும் இந்த பாலகனை ஜெயிக்க முடியலை. அப்பளாக்கும் அவளுக்கு உண்மை கொஞ்சம் புரிய வருது. ஆனா அதை அவள் வெளியில காமிக்கலை. சமுத்திரத்துல நெருப்பு குச்சி போட்டானா என்ன வாக்கும் பலம் உண்டாகும், அதே மாதிரியாக்கும் அவள் பகவான் கிட்ட யுத்தம் பண்றா. பகவான் இந்த விளையாட்ட, யுத்தம் அப்படிங்கிற விளையாட்டை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கி மாற்றினார். அப்படி மகிழ்ச்சியோடு 2 கொம்பையும் 2 கையால இழுத்து பிடிச்சு 5-8 தடவை அப்படியே வட்டம் சுற்றி மகிழ்ச்சிய அப்படியே கறக்கி கொம்ப சுழட்டி பூமியில ஒற்ற வீசினார் பகவான். மகிழ்ச்சி தலை சுற்றி கீழே விழுந்தா. பாலகர்கள் பந்து எறிஞ்சு விளையாடுற மாதிரி ரொம்ப ஈஸி ஆயிட்டு ஐயப்பன் மகிழ்ச்சிய பூமிக்கு எறிஞ்சார். மகிழ்ச்சி வந்து விழுந்தது பம்பா நதியோடு மேற்கு பக்கத்தில் இருக்கிற அழுதா நதியிலேயாக்குமே. அந்த அழுதா நதியில மகிழ்ச்சி விழுந்த அந்த ஃபோர்ஸ்னால அந்த நதியில் இருக்கிற ஜலம் 4 பக்கமும் சந்தோஷமாயிருக்கிற பூமியோடு ஆனந்த கண்ணீர் மாதிரி தெளிச்சுது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. പമ്പാ നദിക്കു പടിഞ്ഞാറു ഭാഗത്ത് പൊട്ടിയുടഞ്ഞ ഗിരികൾ
കണക്കെ വന്നു പതിച്ച മഹിഷീതൻ കായത്തെ കണ്ടു മൃഗങ്ങൾ പരിഭ്രമിക്കേ. ദേവദേവൻ പാരൻ ശാസ്താ ശബരീശൻ വന്നു പതിച്ചു മഹിഷി മേലെ. സന്ധിബന്ധങ്ങൾ തകർന്ന മഹിഷീതൻ ദേഹത്തു ദേവൻ വിജയശീലൻ. ആനന്ദതാണ്ഡവമാടുന്ന നേരത്ത് ദേവസമൂഹവും ഒന്നു ഞെട്ടി. ഇക്കോടും ക്രൂരമാം കാഴ്ച കണ്ടേറ്റവും പേടി മുഴുത്തോരാസൂരലെല്ലാം. ദേവലോകം വേടിഞ്ഞോടി പറന്നുതേ സൂര്യനെ കണ്ടോരിരുട്ടുപോലെ. ഭൂതനാഥന്റെ പാദങ്ങൾ കൊണ്ടുള്ള താഠനമേളത്തോടൊത്തു ചേർന്ന് നാരദ മാമുനി തന്നോടെ കൈകളും താളക്രമത്തിലിളകിയാടി. വിഷ്ണുവും ശംഭുവും ഇക്കാഴ്ച കണ്ടു കണ്ടാവോളം കണ്ണു കുളിർപ്പിച്ചുതേ. ബാലൻ തൻ ക്രീഡയാൽ സർവലോകങ്ങൾക്കും ആനന്ദമേറ്റം പെരുകുകയാൽ. ഭക്തവാത്സല്യത്തിൻ മൂർത്തികളാം ഇവരേറെ സന്തോഷിച്ചതത്ഭുതമോ. ദേവദേവർഷി സമൂഹവും മൂർത്തികൾ മൂവരും മറ്റുള്ള ഭക്തന്മാരും. ഒരു பர்வதத்திலேந்து எப்படி ஒரு பார்ட்டு அடர்ந்து கீழே விழுமோ அந்த அளவுக்கு சக்தி ஆயிட்டு அழுதா நதியில வந்து விழுந்த அந்த மகிஷியோடு சரீரத்தை பார்த்துட்டு அந்த கானனத்தில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பயந்து வரச்சது. அந்த நேரத்துல தேவதேவனான சாஸ்தா மணிகண்ட சுவாமியான அந்த ஐயப்பன் அந்த மகிஷியோடு மேல ஒரு ரத்னக்கல்லு மாதிரி வந்து விழுந்தார். சின்ன பாலகனான பகவான் மகிஷியோடு மேல பதிச்சோன அந்த மகிஷியோடு உடம்புல இருக்கிற அந்த எலும்பெல்லாம் நொறுங்கித்து மகிஷி வலியால சத்தமா அலறி கத்தினா. பகவான் மகிஷி மேல ஆனந்த நிறுத்தம் ஆடினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காளியனோடு மேல ஆனந்த நிறுத்தம் ஆடினா மாதிரி இங்கே பகவான் மகிஷியோடு மேல தன்னோடு பிஞ்சு பாதங்களை வச்சு நர்த்தனம் ஆடினார். எருமேலியில பேட்டதுள்ளல் இருக்கே, அந்த பேட்டதுள்ளல் நடக்கிறது ഇതിനോട് ഒരു ஞாபகார்த்தமாயிட்டாக்கும். பகவானோடு ஆனந்த தாண்டவம் பார்த்துட்டு தேவர்களும் அசுரர்களும் ஒரே நேரம் பயந்து போயிட்டா. தேவர்களுக்கு சந்தோஷம் அதோடுകൂടി உடனே வந்து சேர்ந்தது. அசுரர்கள் சூரியனை பார்த்து இருட்டு ஓடி மறையற மாதிரி தேவலோகம் விட்டு ஓடி போனா. பகவானோடு நிறுத்தத்தோடு தாளத்துக்கு தகுந்த மாதிரி நாரத மகர்ஷி வீணையில நாதம் மீட்டினார். விஷ்ணுவும் சிவனும் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ஆனந்தம் அனுபவிச்சா. தேவர்களும் இந்த மூணு உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களும் ஆச்சரியத்தோடு கூடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆனந்தம் அனுபவிச்சா. எல்லாரையும் ஆனந்தப்பிக்கிற விஷயமாக்கும் ஐயப்பன் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது. ஐயம் அப்படின்னு சொன்னாக்கா பயம். பயம் அப்படிங்கிறது அந்த பகவானை பார்த்தே பயந்துக்கும். அதனால பயத்தையும் கண்ட்ரோல் பண்ற பகவான், அதனால ஐயப்பன் அப்படிங்கிற நாமம். ஆனந்த மூர்த்திதன் தாண்டவம் காண்கையால் எல்லாம் மறന്നു സുഖിച്ചു നിന്നു. ശോണിതം ഛർദിച്ചു ഗർവം വിച്ഛേദിച്ചു വൈകാരി തള്ളലസ്തമിച്ച്. അല്പം കഴിഞ്ഞു മിഴിച്ചു ബോധത്തോടെ തന്റെ വീരിമാറിൽ തത്തിടുന്ന അത്ഭുത വിഗ്രഹൻ ശ്രീശൈവ വൈഷ്ണവ ശക്തികൾ മേളിച്ച ദേവദേവൻ ആകുന്നു എന്നുള്ള കാര്യമറികയാൽ പൂർവചരിത്ര സ്മരണയെത്തി. ഘോരമഹിഷിയാം ലീലാമഹാശക്തി ദേവദേവൻ തന്റെ പാദയുഗ്മം ബാഹ്യമാറത്ത് താണ്ഡവമാടുന്ന കോമളരൂപൻ തൻ പാദപത്മം
മാറിനകത്തും ശരിയായുറപ്പിച്ചു നന്നായി സ്തോത്രങ്ങളാം കുസുമം സമർപ്പിച്ചുകൊണ്ടു വണങ്ങിനാളെന്നാളും മിന്നിത്തിളങ്ങുന്ന തമ്പുരാനേ. മത്കൃത പാതകജാലമാം തൂലത്തെ തുത്പാദ സ്പർശനമാമഗ്നിയാൽ നിശേഷം ചാമ്പലായി തീർത്തതു ഭാഗ്യമെന്നുള്ളിൽ ഉറയ്ക്കുന്നേൻ സർവസൂനോ. ബ്രഹ്മാവിൻ വാക്യത്തെ സത്യമാക്കിക്കൊണ്ട് വന്നവതാരം ചെയ്തൊട്ടു കാലം പണ്ഡിത ഭക്തനാം പാണ്ഡ്യന്റെ ദാസനായി കൊണ്ടു കഴിഞ്ഞിന്നെൻ ശാപത്തിനെ. ദൂരീകരിച്ചു സുഖിപ്പിച്ചു കൊള്ളുവാൻ വന്നെന്നെ പാരിലമർത്തു ദേവാ. സർവമാം തെറ്റുകളൊക്കെ പൊറുത്തു കാത്തു രക്ഷിക്കണേ ഭൂതനാഥ. കൈവല്യദായക വൈകാതടിയന്റെ വൈകല്യമൊക്കെയും നീക്കി വേഗം ജന്മസാഫല്യം വരുത്തിത്തരേണമേ മംഗളാനന്ദ രസൈക സിന്ധോ. ഇച്ചൊന്ന രൂപത്തിൽ ആനന്ദരൂപന്റെ രൂപം നിരീക്ഷിച്ചു കൊണ്ടു ലീല തന്നുടെ ഘോര വികൃത ശരീരത്തെ ഇല്ലാതെയാക്കുവാൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ അയ്യപ്പ സ്വാമി മഹിഷിതൻ ദേഹം വിട്ടപ്പോഴേ താഴെ ഇറങ്ങി വേഗം കാരുണ്യലാവണ്യ ക്ഷീരാബ്ധിയാകിയ കണ്ണീണ കൊണ്ട് കടാക്ഷം ചെയ്ത് ஐயப்பசுவாமியோடு அந்த மகிஷி மர்தனமாக்குமே நடக்கிறது. ஐயப்பசுவாமியோடு தாண்டவத்தால சோனிதம் சொன்னனக்கா ரத்தம் ബ്ലഡ് ഛർദിച്ച മഹിഷി തളർന്നു പോയിട്ട. பிரம்மாகிட்ட மகிஷி வாங்கின்ற வரம் இந்த அல்புத பாலன் நடத்தி கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சின்ற மகிஷி வந்திருக்கிறது சாதாரண பாலன் கிடையாது அப்படின்னு போதம் வந்த மகிஷி தன்னோட நெஞ்சில நிறுத்தமாடுறது சைவ வைஷ்ணவ சக்தியான தேவதேவனாக்கும்னு தெரிஞ்சின்ற மகிஷி இப்போ மகிஷிக்கு லீலா அப்படிங்கிற தன்னோட பூர்வஜன்ம ஸ்மரணை வந்து சேருறது, அகங்காரம் இல்லாம போறது, கைகூப்பி பக்தியோட தொழுதுண்டு ஹிருதயத்துல பகவான் நர்த்தனமாடுற அதே ரூபத்துல தியானிச்சுண்டு ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறா. பகவானை பார்க்கறதுக்கும் தொடரத்துக்கும் பகவானோடு பாதம் என்னோடு நெஞ்சில பதியறதுக்கும் நான் சுகிருதம் பண்ணியிருக்கேன். எனக்கு சாபமோட்சம் கொடுக்கறதுக்கு வர பகவானே நாராயணா என்ன காப்பாத்தனமே, என்னோடு பாபம் எல்லாம் தீர்த்து மோட்சம் தரணமே பகவானே, என்னோடு பாபமெல்லாம் பகவானோடு பாதஸ்பர்ஷம் அப்படிங்கிற அக்னியால இல்லாம ஆயிடுத்து. அப்படி என்னோட பாபம் எல்லாம் அந்த அக்னியா இருக்கிற அந்த நெருப்புல சாம்பலாயி தீர்த்து என்னோடு அந்த மோட்ச பதவி எனக்கு தரணுமே பகவானே, இது என்னோடு பாக்கியமாக்கும். ஹரிஹரபுத்திரனாயிட்டு பூதநாதனாயிட்டு மணிகண்டனாயிட்டு சாஸ்தாவாயிட்டு வந்திருக்கிற பகவான் பிரம்மவாக்கியம் சத்தியமாக்கிண்டு ஒரு விசித்திரமான அவதாரமே எடுத்து வந்திருக்கேளே, எனக்கு பாபமுக்தி தரணுமே பகவானே, மோட்சபதம் தரணுமே பகவானே, என்னோடு தெற்று குற்றங்களை பொறுத்து வைகல்யமாயிருக்கிற இந்த மகிஷி ரூபத்தை நகர்த்தி கைவல்ய பதத்தை அதானது மோட்ச பதத்தை தரணமே பகவானே அப்படின்னு பிரார்த்திக்கிறா. ലീലാ മഹിഷിതൻ ദേഹങ്കാരം കൊണ്ട് കൊണ്ടാടി മന്ദം തലോടിയപ്പോൾ അത്ഭുത രൂപത്തിനാസ്പദമായൊരു
പുത്തൻ ശരീരമെടുത്ത ലീല. തോഴി ജനങ്ങളോടൊത്തു വിമാനത്തിൽ ചാമര വീജന കാറ്റുമേറ്റ് ശ്രീഭൂതനാഥൻ തൻ പാദം വണങ്ങിക്കൊണ്ടാനന്ദ മന്ദസ്മിത സമേതം പിന്നെയും പിന്നെയും വാഴ്ത്തി സ്തുതിച്ചൂടൻ അന്നവൾ മോക്ഷം പ്രാപിച്ചു നിൽക്കേ. ദിവ്യ വിലോചനം കൊണ്ടവൾ സർവവും കണ്ടു ഭഗവാനോടൊന്നുരച്ചു. ഭൂതാധിനായക മമക ദൈവമേ, നിന്റെ കാരുണ്യത്താൽ മുക്തയായി ഞാൻ ലാലസിച്ചിടുന്നു നിന്നുടെ ശക്തിയായി. എല്ലാം അറിഞ്ഞവനല്ലോ നീയും. നിന്മായ ശക്തിയാം എന്നെ കരുണയാൽ സ്വീകരിച്ചാലും മമ ഭർത്താവേ. വാസ്തവമായുള്ള വാർത്തകൾ കേൾക്കയാൽ അയ്യപ്പമൂർത്തി അരുളി ചെയ്തു. ഭാഗ്യസമുദ്രമേ, നീ എന്റെ ശക്തിയാണെന്നതറിഞ്ഞു വസിക്കുന്നു ഞാൻ. എന്നാലും നീ എന്റെ സോദരി ഭാവത്തിൽ ഇജ്ജന്മമൽപ്പം വസിക്കാനല്ലോ. അങ്ങനെ തന്നെ എന്നോതി മഹാശക്തി മിന്നൽ പിണർ പോൽ മറഞ്ഞുപോയി. മഞ്ചമാതാവായി മാളികമേലമ്മ പോയി കഴിഞ്ഞൊരു നേരത്തിങ്കൾ ആത്മജ താണ്ഡവാലോകന ദുഷ്ടനാം ശങ്കരൻ ബ്രഹ്മ വിഷ്ണുക്കളോടും ആവിർഭവിച്ചു മകനാമയ്യപ്പനെ ആലിംഗനം ചെയ്തരുളി ചെയ്തു. നിന്നാലെ സാധ്യമായുള്ളൊരു സൽക്കർമ്മം ഇങ്ങനെ വേണ്ടതുപോലെയായി. ദേവർക്കും ലോകർക്കും ഒക്കെ സുഖമായി. എങ്കിലും വേഗം തിരിച്ചു നീയും. നിന്നെ പിരിഞ്ഞുള്ള സങ്കടം ഹേതുവാൽ സന്തപിക്കുന്ന നരപതിയെ കണ്ടു സമാധാനമുണ്ടാക്കി അജ്ഞാനമൊക്കെ അകറ്റി സുഖിപ്പിക്കണം. നിന്നെ മകനെന്നു ചൊല്ലിയിരിക്കുമാ മന്നവൻ നല്ല ഭക്തൻ. கோர மகிஷ ரூபத்தில் இருக்கிற அந்த லீலையோடு தேவை கேட்டு தெரிஞ்சுண்ட அந்த ஐயப்ப சுவாமி அந்த சரீரத்தை விட்டு கீழே இறங்கிட்டு காருண்யத்தோடு கூடிட்டு அந்த லீலாவை பார்த்துண்டு தன்னோடு பொன் கரங்களால தடவி கொடுத்தோன அங்க அதா ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. அற்புத ரூபத்தில அப்சரசுகளை தோக்கடிக்கிற மாதிரி அழகுல அங்க அந்த தேவி பிரத்யட்சமாகறா. தோழிகள் சாமரம் வீசி கொடுக்கறா. அங்க தேவலோக விமானம் வந்து நிற்கிறது. பகவான பாதம் வணங்கி ஆனந்த புன்னகையோட மறுபடியும் மறுபடியும் பகவான வாழ்த்தி ஸ்துதிக்கிறா. மகிழ்ச்சியோடு ரூபத்துல இருந்து மோஜனம் கிடைச்ச அந்த லீலை பகவான் கிட்ட ஒரு அவசியம் சொல்லறா, ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லறா. பகவானோட காருண்யத்தால நானிதா என்னோட பாபங்கள் எல்லாம் இல்லாமாயி எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. பகவானோடு சக்தியாக்கும் நான் பகவானோடு மாயாசக்தியான என்ன மனைவியாக ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்லறா. அதுக்கு பகவான் மறுபடி சொல்லறார், பதில் சொல்றார். இந்த ஜென்மம் நான் நித்திய பிரம்மச்சாரி ஆயிட்டாக்கும் அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா தேவி? நீ என்னோடு சக்தியாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தா கூட என்னோட சகோதரி ஆயிட்டு இந்த ஜென்மம் நீ வசிக்கணும். மஞ்சமாதாவான அந்த அம்பிகை ஐயப்பனோடு பக்கத்திலேயே அந்த அம்பிகைக்கு பிரதிஷ்டை நடந்தது. மாளிகப்புறத்தம்மை அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அங்க பிரம்மா விஷ்ணுவோடு கூடிட்டு சங்கரன் வந்து சேர்றார், பரமசிவன் வந்து சேர்றார். சந்தோஷத்தோடு கூடிட்டு மகரான ஐயப்ப சுவாமியை கெட்டி பிடிச்சு சொல்றார், நீ அவதாரம் எடுத்த லட்சியம் இப்போ நடந்து முடிஞ்செடுத்து. தேவர்களுக்கும் உலகத்துக்கும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயாச்சு. இருந்தா கூட நீ பாண்டியராஜ தானிக்கு
பாண்டிய ராஜதானிக்கு திரும்பி போனான். ஒன்ன பிரிஞ்சு புத்திர துக்கத்தால சங்கடப்படுற அந்த ராஜாவை சமாதானப்படுத்தணும். அந்த ராஜா பெரிய சிரேஷ்டனான பக்தனாக்கும். மகாராஜாவோடு அந்த அஜ்ஞானத்தெல்லாம் நீக்கி நீ அந்த மகாராஜாவுக்கு நல்ல உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். രാമനായി പണ്ടു നീ വന്നവതീർണനായുള്ളൊരു കാലത്തു ഭക്തയായ നാരി ശബരി എന്നുള്ളവൾ സന്തതം നിന്നെ സഗുണനായി ധ്യാനം ചെയ്ത് മോക്ഷം ലഭിക്കുവാൻ വീണ്ടും അതേ പേരിൽ വന്നു പിറന്നു ശബരിയായി. പമ്പാ നദിയുടെ പൂർവപ്രദേശത്ത് നീലമലയുടെ താഴ്വരയിൽ നിർഗുണ ബ്രഹ്മമാം നിന്നെ വിചാരിച്ചു പാർക്കുന്നു സാധുവാമായവൾക്ക്. ആവൃത്തിഹീനമാം ബ്രഹ്മസായോജ്യത്തെ താമസം കൂടാതെ നൽകിയാലും ആമല പിന്നെ ശബരിമലയെന്ന് ലോകപ്രസിദ്ധമായി തീരുമല്ലോ. നിന്നെ വളർത്തിയ പാണ്ഡ്യനരപതി വന്നി ശബരിമലയതിങ്കൽ ക്ഷേത്രമൊന്നുണ്ടാക്കി നിന്നെ പ്രതിഷ്ഠിക്കുമെന്നെല്ലാം നീയും അറിഞ്ഞിരിപ്പൂ. താപസന്മാരുടെ മാനസം തന്നിലും പാണ്ഡ്യൻ പണിയിക്കും ക്ഷേത്രത്തിലും.